الرحمن الرحيم عن أبي ذر رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم فيما روى عن الله تبارك وتعالى أنه قال يا عبادي لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم كانوا على أتقى قلب رجل واحد منكم ما زاد ذلك من ملكي شيئا يا عبادي لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم كانوا على أفخر قلب رجل واحد على أفجر قلب رجل واحد ما نقص ذلك من ملكي شيئا يا عبادي لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم قاموا في صعيد واحد فسألوني فأعطيت كل إنسان مسألته ما نقص ذلك من عندي إلا كما ينقص المخيط إذا دخل البحر يا عبادي إنما هي أعمالكم أحصيها لكم ثم أوفيكم إياها فمن وجد خيرا فليحمد الله ومن وجد غير ذلك فلا تلومن إلا نفسا ولا يلومن إلا نفسا. ஹஜ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தங்களுக்கு அறிவித்ததாக, மகத்துவமிக்க அந்த அல்லாஹ் அறிவித்ததாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு ஹதீஸுடைய ஒரு தொடர் தான் இது. என் அடியார்களே, உங்களுடைய மூதாதையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து இன்னும் இறுதி வரைக்கும் எத்தனை மனித ஜின்கள் எல்லாம் இருக்கின்றார்களோ, இவர்கள் எல்லாம் கானு அலா கல்பி அத்கா கல்பி ரஜுலின் வாஹித் மின்கும் மா ஸாத ذلك ஃபீ முல்கி ஷையா. நீங்கள் அனைவர்களுமே இறையச்சம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தால் அதனால் என்னுடைய ஆட்சியிலிருந்து எதுவும் கூட போவதில்லை, எதுவும் அதிகரிக்கப் போவதில்லை. யா இபாதி, என்னுடைய அடியார்களே, உங்களுடைய ஆதமிலிருந்து இன்னும் இறுதி நாள் வரைக்கும் வரக்கூடிய மனித ஜின் இனங்களே, நீங்கள் அனைவர்களுமே குற்றவாளிகளாக தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் மா நக்ஸ ذلك மின் முல்கி ஷையா, என்னுடைய அதிகாரத்திலிருந்து எதையும் குறைந்து விடவும் செய்யாது. யா இபாதி, என் அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் ஆகிரக்கும் இன்சக்கும் ஜின்னக்கும் காமு ஃபீ ஸஈதின் வாஹிதின் ஃபஸ்அலூனி ஃபஅஅதைது குல்ல இன்சானின் மஸ்அலத்துஹு. மனித ஜின் இனம் வர்க்கமே, உங்களுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய என் அடியார்களே அனைவர்களும் என்னிடத்தில் நீங்கள் கேட்டால், ஒரே நேரத்தில் என்னிடத்தில் நீங்கள் கேட்டால் ஒவ்வொருவருக்கும் அவருடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்யக்கூடிய முறையிலேயே வழங்கி விடுவேன். அதனால் என்னுடைய ஆட்சியில் எந்த குறைவும் ஏற்பட்டு விடாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இல்லா கமா யன்குசுல் மிஹ்யது இதா உதிஹிலல் பஹர், ஒரு கடலிலே ஊசியை நுழைத்தால் அதிலிருந்து எடுக்கும் பொழுது என்ன குறை வருகிறது அதுதான், அவ்வளவுதான். இந்த உலகத்திற்கு நான் அனைவருக்கும் இடத்தில் கேட்டாலும் அனைவருக்கும் அவருடைய தேவைகள் நான் என்ன செய்வேன், பூர்த்தி செய்து கொடுப்பேன். என்னுடைய எந்த ஒன்றும் குறைந்து விடாது. எனவே யா இபாதி, என் அடியார்களே, இன்னமா ஹிய அஅமாலுக்கும் உஹ்ஸீஹா லக்கும், நான் உங்களுடைய அமல்களுக்கு தோதுவாக கணக்கெடுத்து அதை நான் வழங்குகின்றேன். நீங்கள் செய்கின்ற நற்கர்மங்களாக இருந்தால் சும்ம வஃபீக்கும் இய்யாஹா, அதை நான் உங்களுக்கு வழங்கி விடுகின்றேன். ஃபமன் வஜத கைரன், யார் நல்லதை பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்கள் ஃபயஹ்மதில்லாஹ், அல்லாஹ்வை என்ன செய்யட்டும், புகழட்டும், அல்லாஹ்வை அவர்கள் துதிக்கட்டும். வமன் வஜத கைர ذلك ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸா, இது அல்லாததை யார் பெற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டாம், என்னை திட்ட வேண்டாம், உங்களே நீங்கள் திட்டிக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸு முஸ்லீம்ல 5033 செய்தியாக வரக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. பாருங்க, இந்த உலகத்துல நம்ம அல்லாஹ்வை மறந்தோ அல்லது மறுத்தோ, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோ அல்லது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு குற்றவாளிகளாக வாழ்ந்தாலோ, அல்லது நாம் மிகப்பெரிய வணக்கசாலிகளாக 24 மணி நேரம் அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். 24 மணி எப்படி இருக்கிறோம், சில பேர் இருக்காங்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய நினைப்பிலேயே இருக்கிறோம். சில ஷேக்குமார்கள்லாம் இருக்கிறாங்க, சொல்லுவாங்க நாங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைப்பிலேயே இருந்துகிட்டு இருக்கோம். மார்க் அப்படி சொல்லலை, அல்லாஹ்வுடைய நினைப்புல தான் இருக்கணும்.
வாழ்க்கையில இன்பம் துன்பம் எல்லாம் இருக்கும். திருமணம் முடிக்கணும், தூங்கணும், எந்திரிக்கணும், சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும், மனைவி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கணும். இதெல்லாம் ஒரு மனிதனுடைய இயற்கை தன்மை. இதிலிருந்து மாறுபட்டு சிலர் என்ன செய்வார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய இதிலே மூழ்கி கிடைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், அல்லாஹ் சொன்னதாக சொல்கின்றார்கள், என் அடியார்களே, இந்த உலகத்திற்கு அனைவர்களுமே இரையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் மாறிவிட்டாலும் எனக்கு ஒன்றும் பெரிய என்னுடைய அந்தஸ்தில் எந்த கூடுதல் வரப்போவதில்லை, என் அதிகாரம் பெருகிவிடப் போவதில்லை. நீங்கள் உள்ள அனைவருமே குற்றவாளியாக இந்த உலகத்தில் வாழ்கின்றீர்கள். எல்லாம் பாவம் செய்றீங்க. என்ன பாவம், கணக்கில் அடங்காத பாவம். அவ்வளவு பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவுதான் நீங்க பாவங்கள் செய்து அது எப்படி சொல்கின்றான், மனித ஜின் இன வர்க்கமே நீங்கள் அனைவர்களுமே குற்றவாளிகளாக என்னை மறுக்குகின்றீர்கள், என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் மாறு செய்கின்றீர்கள், உங்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் என்ன செய்கின்றீர்கள், இந்த உலகத்திலே நடக்குகின்றீர்கள், இறைவனுக்கு நன்றி கெட்ட மனிதர்களாக வாழ்கின்றீர்கள். அப்படி வாழ்ந்தாலும் என்னுடைய அதிகாரத்தில் எந்த குறைவும் வரப்போவதில்லை. நீ கடவுளை ஏற்றுக்கொள்ளாதனால் எனக்கு ஒன்று அந்தஸ்து குறைய போவதில்லை. நீ கடவுளை ஏற்றுக்கொள்வதனால் என்னுடைய அந்தஸ்து கூட போவதில்லை. நீங்கள் அனைவருமே இறையச்சம் உள்ளவர்களாக வாழ்ந்தாலும் சரி அல்லது குற்றவாளிகளாக வாழ்ந்தாலும் சரி என்னுடைய அந்தஸ்தில் கூடுதலோ குறைச்சலோ எதுவும் கிடையாது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றேன், என்னுடைய அடியார்களே, நீங்கள் அனைவர்களுமே என்னிடத்தில் கேட்கின்றீர்கள். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன செய்கின்றார்கள், கடவுளத்தில் கேட்கின்றார்கள், அதை கொடு இதை கொடு. அப்படி கேட்கக்கூடிய உங்களுக்கு நீங்க என்னென்ன கேட்கின்றீர்களோ அவர்கள் அனைத்தையும் நான் என்ன செய்வேன், வழங்குவேன். அதை வழங்கிய அந்த நேரத்தில் யார் அதை பெற்றுக் கொள்கின்றார்களோ, நீங்க கேட்டதை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க கேட்குறீங்க, ரொம்ப உருகி மனம் உருகி ரொம்ப அழுது கண்ணீர் விட்டு என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றீர்கள். அப்படி கேட்குவதை நான் என்ன செய்கிறேன், கொடுத்தேன். அவன் அதை பெற்றுக்கொண்டால் அல்லாஹுவை அவன் புகழட்டும், அல்லாஹுவை அவன் புகழட்டும், அவனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கட்டும். நீங்கள் கேட்டது கொடுக்கவில்லை என்றால் அதற்காக என்னை நீங்கள் திட்ட வேண்டாம், உங்களை நீங்கள் திட்டிக் கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால் நீங்கள் செய்கின்ற அமலின் அடிப்படையில் தான் நான் அதை வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்றார். அப்ப நமக்கு ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் வருதுன்னா இன்னமா அமாலுக்கும், அது உங்களுடைய செயலின் காரணமாக தவிர மற்றபடி நான் உங்களுக்கு அநீதம் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. நீங்க கேட்குறீங்க, கெஞ்சுறீங்க, அழுகிறீங்க, ஆனால் உங்களுடைய செயல்கள் என்ன இருக்குது, ஹராம் கலந்துருச்சு. பொய் சொல்லி வாழ்றீங்க, பொய் சொல்லி என்ன செய்றீங்க, வியாபாரம் செய்கின்றீர்கள். ஆனா என்கிட்ட அழுது கேட்குறீங்க, கெஞ்சி கேட்குறீங்க, அதுக்காக நான் கொடுத்துருவேன்னா கொடுக்க மாட்டேன். ஏன், உங்களுடைய குற்றத்தின் காரணமாக அதை நான் தேக்கி வச்சிருக்கிறேன். அதனால் என்னை நீங்கள் திட்ட வேண்டாம், உங்களை நீங்கள் திட்டிக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் சபித்துக் கொள்ளுங்கள் என்று என்ன செய்தான் அல்லாஹ் சொன்னதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை குதிசையில் குறிப்பிடுகின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல வருகின்றது. அல்லாஹ் தஆலாவுடைய அந்த மிகப்பெரிய கிருபை, நம்ம எல்லாம் வணங்குறதுனால அவனுக்கு எந்த அந்த சென்னதில்ல கூட போவதில்லை. நாம் எல்லாம் இந்த உலகத்தில் கடவுளே இல்லைன்னு பெருமை பேசிக்கொண்டு என் அறிவு தான் எனக்கு எல்லாமே வழங்குறது, நான் இந்த அறிவு இருந்தால் எதையும் செய்வேன் என்று அகந்தை பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஹதீஸ் அற்புதமான ஒரு பதில் சொல்கின்றது. உங்களை படைத்து நான் தானப்பா, என்னை வணங்கினாலும் சரி வணங்காட்டும் சரி எனக்கு ஒரு அந்த சென்னில்லை, கூடவும் போவதில்லை குறைய போவதும் இல்லை என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக குறிப்பிடுகின்றார்கள். அந்த அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு அவனுக்கு நன்றி சொல்ல அடியார்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் புரிய வேண்டும். சுப்ஹானக்கல்லாஹ்.